Hi friends, welcome to BALA KAVI channel. ஒரு பவுல்ல நல்ல சூடான தண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்ட்டா 100 கிராம் பாதாம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். பாதாம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு தோலை நான் உரிச்சு எடுத்துக்கிட்டேன். பாதாமில் நல்லா ஊறினதுக்கப்புறம் இப்படி தோலை கட்டை விரலால் தள்ளும் போதே நமக்கு இப்படி கட்டை விரலால் தள்ளினா தோல் தனியாக வந்துடும். இதே மாதிரி நான் எல்லா பாதாமுக்கும் தோல்களை எடுத்து வச்சுருக்கேன். உரிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த பாதாமை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இந்த மிக்சி ஜாரில் நான் ஒரு 50 மில்லி பால் விட்டு இதை பாதாமை நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, குறைப்பாக அரைச்சாதான் அந்த பாதாம் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பேஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா அரைக்கும் போது நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைப்பாக இருக்கணும். அப்போ தான் அல்வா ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும். நம்ம இந்த அல்வா பாதாம் அல்வா அப்படின்னாலே ஒரு நல்ல ஒரு ரிச்சான அல்வா. இதை மாதிரி நம்ம அரைக்கும் போது தான் அந்த ரிச்னஸ் அந்த டேஸ்ட்டு நல்லா கரெக்டாக நமக்கு கிடைக்கும். 100 கிராம் பாதாம் எடுத்துக்கிட்டேன், 100 கிராம் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். நெய் 75 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ நான் 75 கிராம் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பாதி நெய் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த பேஸ்ட் பாதாமை சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருந்தால் போதும். இதுக்கு மேலே ஜாஸ்தியாக நீங்கள் பால் சேர்த்திங்கன்னா நமக்கு அல்வா கிண்டுறதுக்கு கொஞ்சம் கூடுதலாக டைம் எடுத்துக்கும். இப்போ இந்த நெய்யோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த பாதாமில் பால் விட்டு தான் அரைக்கணுமா, தண்ணி விட்டுக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பால் விடும்போது அந்த நிறம் நமக்கு நல்ல வெள்ளை நிறம் கரெக்டாக நல்லா அழகாக கிடைக்கும். கொஞ்சம் டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும். பால் விட்டு அரைக்கும்போது பாதாம் சிறிது நேரம் பச்சை வாசம் குறையிற வரைக்கும் ஒரு 2 நிமிடம் வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். ஒரு பச்சை வாசம் குறைஞ்சிருச்சு, நல்ல ஒரு நறுமணம் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இதை நீங்கள் ரெடி பண்ணும்போதே உங்களுக்கு அந்த மனம் உணர முடியும். அதனால் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்கிற சுகர் அதை நான் அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சுகர் சேர்த்தோடனே நமக்கு நல்லா இலகி கொடுக்கும். திரும்பவும் நல்லா இறுகி வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விடலாம். நல்லா சர்க்கரையும் பாதாமும் ஒன்று சேர்ந்து வரட்டும். அது வரைக்கும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். பாதாமுக்கு அடி பிடிக்கும் தன்மை, சீக்கிரம் அடியில் தங்கும் தன்மை இருக்குது. அதனால் சீக்கிரமாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். மிதமான தீயில தான் இருக்கணும். நல்லா அகலமான பாத்திரமாகவும் உயரமான கரண்டியாகவும் வச்சிங்க. கொஞ்சம் கொதிக்கும், இந்த கொதிப்பு தன்மை வரும். அதனால் கொஞ்சம் இப்போ இதுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி பாலில் குங்குமப்பூ கலந்து வச்சுருக்கேன். இதை நான் சேர்த்துக்கிறேன். நமக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஃபுட் கலர் விருப்பம் உள்ளவங்க ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற கப்பில் இருக்கிற நெய்யை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ எப்படி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனா, ஒரு கிண்ணத்தில் நம்ம செஞ்சிட்ருக்கிற பாதாமை போட்டுக்கிட்டு கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிங்க. இப்படி எடுத்து நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த பாதாம் நல்லா ஒட்டாமல் சுருண்டு வரணும். இது கைகளில் ஒட்டுது. அப்போ இன்னும் ஒரு அடுத்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. நமக்கு பாத்திரத்தில் நல்லா ஒட்டாத பதம் வந்துடுச்சு. அது ஒன்று. அடுத்தது நான்ஸ்டிக் அப்படின்னாலே ஒட்டாத பதம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இன்னும் ஒரு மெத்தட் என்னென்னா, இந்த பாதாம் அல்வா நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ரொம்ப முன்னாடி எடுத்தாலும் ஒரு மாதிரி குழகுழப்பு தன்மை தெரியும். அதுக்கப்புறம் எடுத்தாலும் கொஞ்சம் அல்வா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால்
ஒரு கிண்ணத்தில் போட்டு ஆற விட்டுக்குங்க. ஆற விட்டுட்டு கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிங்க. கைகளில் நெய் தடவிக்கிங்க. அப்போ தான் தெரியும். இந்த மாதிரி நமக்கு எடுத்தால் இப்படி உருட்டுறதுக்கு வரணும். அப்படி வந்துருச்சுன்னா நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்க, அப்படியே போய் உட்காருது. அதை போட்டால் அவ்வளோதான். இப்போ இதை ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். சுவையான பாதாம் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணிங்க. புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தினம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரியான அல்வா ரெசிபி அனைத்து வகையான அல்வாக்களும் நான் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பாலா கவின்னு கொடுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான அல்வா வேணுமோ அந்த ரெசிபியை நீங்கள் பக்கத்தில் போடுங்க. உங்களுக்கு கரெக்டாக அந்த வீடியோவை உங்களுக்கு காமிக்கும். இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாலா கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.